இந்த சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்த கிவன் ஃபிகர் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் இஏடி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளும் BUN இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் ஏ என்ன, இ என்ன, டி என்ன, என் என்ன, யூ என்ன, பி என்ன, இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியான ஆங்கிள்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ புரியுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல். அப்போ ஆங்கிள் ரெண்டுமே எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்கு பி ஈக்குவலாக இருக்கும், ஏக்கு யூ ஈக்குவலாக இருக்கும், டிக்கு என் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் corresponding angles are equal ஓகேவா. ஸோ corresponding angles வந்துட்டு என்னென்ன angle E is equal to angle B, அடுத்தது angle A is equal to angle U, அடுத்தது angle T is equal to angle N ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு corresponding angles. ஸோ இதை 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து 3 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளில் கொடுத்துருக்காங்களா. ஸோ கிவன் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ என்னது ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிகிரி, அடுத்தது ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 2x டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்கிள் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 40 டிகிரி, அடுத்தது ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிகிரி ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ ட்ரையாங்கிள்ஸோட ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 180 கிடைக்குமா. ஸோ இப்போ ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி ஓகேவா. ஸோ அப்போ இதை நம்ம கண்டுபிடிப்போமா ஆங்கிள் டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போமா. ஸோ ஈயும் இருக்குது ஏவும் இருக்குது, டி தான் இல்லை. ஸோ அடுத்து என் இருக்குது, பி இருக்குது, யூ இல்லை. ஸோ அதை வச்சு யூ கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது இந்த ட்ரையாங்கிள் இஏடி இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். எக்ஸு ப்ளஸ் 2x ப்ளஸ் ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 2x ப்ளஸ் எக்ஸ் வந்துட்டு எவ்வளோ 3x. ஸோ 3x ப்ளஸ் ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 180 டிகிரி ப்ளஸ் 3x ஈக்குவல் டுக்கு எந்த பக்கம் போகிறோம் மைனஸ் 3x. ஸோ மைனஸ் 3x டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஆங்கிள் டி இப்போ இஏடி மூணுமே கிடச்சிச்சு. அடுத்து பியூஎன் வேணுமா. ஸோ யூ கண்டுபிடிக்கணுமா. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் பியூஎன் ஓகேவா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பியூஎன் இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் யூ ப்ளஸ் ஆங்கிள் என் ஓகேவா. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி. ஸோ மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஸோ அப்போ பிங்கிறது வந்துட்டு என்னது எக்ஸு ப்ளஸ் யூ அப்படிங்கிறது என்னென்னு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். என் வந்துட்டு என்னது எக்ஸ் ப்ளஸ் 40 ஓகேவா. ஸோ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்துட்டு என்னது 2x. ஸோ 2x ப்ளஸ் 40 ப்ளஸ் ஆங்கிள் யூ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் யூ தானே நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ இதெல்லாம் இந்த சைடு போகிறப்ப மைனஸ் ஆகிடுமா. ஸோ 180 டிகிரி மைனஸ் 40 டிகிரி மைனஸ் 2x டிகிரி ஓகேவா. ஸோ 180ல் 40 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 140 டிகிரியா. ஸோ 140 டிகிரி மைனஸ் 2x டிகிரி. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது ஆங்கிள் யூ ஓகேவா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது இஏடியும் இருக்குது பியூஎன்னும் இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இப்போ கண்டிஷன்ஸ் என்னென்னு தெரியும். ஸோ இது என்னது இயும் பியும் ஈக்குவல், ஏவும் யூவும் ஈக்குவல், டியும் என்னும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம ஆங்கிள் கண்டுபிடிப்போமா, அதாவது எக்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் இதை எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை நம்ம இப்போ எடுத்துக்குவோம். ஸோ செகண்ட் ஒன் வந்துட்டு என்னது ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் யூ ஓகேவா. ஸோ ஆங்கிள் ஏவோட வேல்யூ என்ன 2x டிகிரியா. ஸோ 2x டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் யூ எவ்வளோ 140 மைனஸ் 2x ஓகேவா. ஸோ இந்த மைனஸ் 2x ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 2x. ஸோ 2x டிகிரி ப்ளஸ் 2x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி. ஸோ 2 ப்ளஸ் 2 வந்துட்டு எவ்வளோ 4. ஸோ 4x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 140 டிகிரி டிவைடட் பை 4. ஸோ 4 டிவைட் பண்ணுவோமா. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3 4s are 12 பேலன்ஸ் டு 20 ஆகிடுச்சு. 5 4s are 20. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு என்னது 35 டிகிரி ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் தெரியுமோ அதெல்லாம் முதல்ல எடுத்து எழுதிக்கலாமா. இஏடி அடுத்து பியூஎன் இதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம்.
போயிட்டு அதுக்கான இதாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எண்ணுக்கெலாம் வந்துட்டு என்னது 180 - 4x அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் தெரியும், இயு பியு ஈக்குவல் ஏவு யூவு ஈக்குவல் டியு என்னு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை வச்சே வந்துட்டு நம்ம என்ன பண்ணால் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு என்னது 35 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோமா. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி. அப்போ இயு பியு எவ்வளோ 35 டிகிரி. அடுத்து ஏவும் யூவும் 2 × x டிகிரியா. ஸோ அப்போ 2 × 35 டிகிரி. ஸோ 2 × 35 எவ்வளோ 70 டிகிரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸுக்கு பதிலாக 35 + 40. ஓகேவா? ஸோ 35 + 40 டிகிரி வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது 75 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ எல்லாத்தோட ஆங்கிள்ஸுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சா. ஓகேவா? ஸோ 75 70 35. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஆன்சர். புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.